அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் தை அமாவாசை. சமையலில் இந்த காய்கறியை சேர்த்தால் 1000 காய்கறிகளை சமைத்து முன்னோர்களுக்கு படையல் வைத்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். தை அமாவாசையை முன்னிட்டு நம்ம சேனல்ல நிறைய சிறப்பு பதிவுகளை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போன பதிவுல கூட பார்த்தோம்னா நாளைய தினத்தில் நாம் செய்ய வேண்டிய மிகவும் எளிமையான ஒரு பணவசிய முறையை பார்த்திருந்தோம். மேலும் நாளைய தை அமாவாசையில் ஏற்படும் கிரக மாற்றங்கள் 6 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வழங்க போகுதுங்க. அந்த ராசிகள் என்னன்றதையும் ஒரு பதிவாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதற்கடுத்தபடியாக தை அமாவாசை என்று திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் மற்றும் வீட்டில் படையல் வைக்க வேண்டிய துல்லியமான பஞ்சாங்க நேரம்னு இந்த டீடைல்ஸையும் ஒரு வீடியோவா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த 3 பதிவுகளும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணீங்கனாலே அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்லையும் நான் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்க, அமாவாசை அன்று நாம் சமைக்க வேண்டிய மிகவும் முக்கியமான அந்த காய்கறி என்னன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அமாவாசைனாலே அது பித்ருக்களுக்கு, அதாவது முன்னோர்களுக்கு உரிய நாள். அதிலும் குறிப்பாக வருடத்தில் 3 அமாவாசைகள் மிக மிக முக்கியமானது. முதலாவதாக தை அமாவாசை, இரண்டாவது ஆடி அமாவாசை, மூன்றாவது மகாலய அமாவாசை. தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண புண்ணிய காலமாக நம்ம சொல்லுவோம். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் மாதமான தை மாசத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவுமே சிறப்பு வாய்ந்தது. அடுத்ததாக ஆடி முதல் மார்கழி வரை இருக்கும் இந்த 6 மாதங்களை தக்ஷணாயன புண்ணிய காலம்னு நம்ம சொல்லுவோம். இந்த தக்ஷணாயனத்தின் முதல் மாதமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் சிறப்பு வாய்ந்தது. அடுத்ததாக மகாலய அமாவாசை, அதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடியது. இறந்து போன முன்னோர்களுடைய திதிகள் தெரியாதவங்க மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்தால் அந்த ஆத்மா முழுமையான சாந்தி அடையும். சரிங்க, முன்னோர்களுடைய வழிபாடு அந்த அளவிற்கு முக்கியமானதான்னு கேட்டீங்கன்னா பித்ருக்கள் சாபம் மிகவுமே மோசமானது. நிறைய வீடுகள்ல திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, வீடு கட்டுவதில் தடை, இது போன்ற சுபகாரிய தடைகள் ஏற்படுவதற்கு மிகவும் முக்கியமான 3 காரணங்கள். ஒன்று, குலதெய்வத்தின் வழிபாடை முறைப்படி செய்யாதது. இரண்டாவது, முன்னோர்கள் சாபம், அதாவது பித்ருதோஷம். மூன்றாவது, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள். இதுதாங்க 3 முக்கியமான காரணம். அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கான வழிபாட்டை நாம் செய்தாலே பெருமளவு சாபம் குறையும். ஒவ்வொரு அமாவாசை நாட்களிலும் பித்ருமார்கள் நம்முடைய வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். அன்றைய தினம் வீட்டில் மதிய நேரத்தில் படையல் வைத்து அந்த படையலிலிருந்து காக்கைக்கு ஒரு கைப்பிடி சாதம் நாம் வைத்தாலே பித்ருமார்களுடைய சாபம் முற்றிலுமாக நீங்கும். அதிலும் குறிப்பாக சாஸ்திரங்களில் சொல்லி இருப்பதை போல சில குறிப்பிட்ட காய்கறிகளை அமாவாசை அன்று நாம் சமையலில் சேர்த்தால் முன்னோர்களின் சாபம் அதிவிரைவாக நீங்கும். வாழ்க்கையில் எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் காய்கறிகளை நாளைய அமாவாசைன்னு மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் நீங்க தவறாமல் சமைச்சு பாருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் அனைத்தும் மின்னல் வேகத்தில் மறையும். பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காணாமல் போகும். வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இப்ப நம்ம பார்க்கும் தகவல் அனைத்தும் சாஸ்திரங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டதுங்க. முதலாவதாக நாம் சமைக்கவே கூடாத காய்கறிகள் என்னன்றதை பார்க்கலாம். அதில் முதன்மையானது உருளைக்கிழங்கு. அமாவாசை அன்னைக்கு உருளைக்கிழங்கை வீட்டில் சமைக்கவே கூடாதுங்க. அது பித்ரு தோஷத்தையும் ஏற்படுத்தும். இந்த இடத்துல சில பேருக்கு சந்தேகங்கள் வரலாம். அதாவது இறந்து போனவர்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு பிடிக்கும் அல்லது சில காய்கறிகளை பிடிக்கும், அதை அன்னைக்கு செய்யக்கூடாதான்னு ஒரு டவுட் வரலாம். இறந்து போனவர்களுக்கு பிடித்த உணவுகள் அல்லது பிடித்த விஷயங்களை அவர்களுடைய இறந்த திதி அன்னைக்கு நம்ம தாராளமாக செய்யலாம். அதாவது அவர்களுடைய தவசம் அன்னைக்கு நீங்க செய்யலாம், அல்லது இறந்த நாள் உங்களுக்கு தெரிந்தால் அன்றைய தினம் கூட நீங்க செய்யலாம். இந்த அமாவாசை அப்படின்றது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இறந்து போன முன்னோர்களுக்குமே உரிய நாள். இது ஒரு பொதுவான பித்ரு நாளாக இருப்பதனால சில குறிப்பிட்ட காய்கறிகளை மட்டும் தான் சமைக்கணும்னு சாஸ்திரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதை தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் உருளைக்கிழங்கு சமைக்க
செய்யக்கூடாதுங்க. அடுத்ததாக கீரை வகைகள், எந்த ஒரு கீரையையும் அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடாதுங்க. அகத்திக்கீரையை மட்டும் பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்கலாம். அடுத்ததாக கேரட், பீட்ரூட் மற்றும் பீன்ஸ், இந்த காய்கறிகளையும் அறவே தவிர்க்கணும். இவை அனைத்தும் ஆரோக்கியமான உணவுகள், ஆனால் சமையலில் சேர்க்க கூடாதான்னு நீங்க நினைக்கலாம். அமாவாசை ஒரு நாள் அன்னைக்கு மட்டும் தாங்க தவிர்க்கணும், மற்ற எல்லா நாட்களிலும் நாம் செய்யலாம். அடுத்ததாக சேர்க்க கூடாத மிகவும் முக்கியமான பொருள் முள்ளங்கி, முட்டைகோஸ் மற்றும் நூக்கல். அடுத்ததாக முருங்கை மரத்தினுடைய எந்த பொருளையும் சேர்க்க கூடாதுங்க. முருங்கை கீரை, முருங்கை பூ, முருங்கைக்காய்னு இவை அனைத்தையும் சமையலிலிருந்து நீக்கணும். சரிங்க, இப்ப சேர்க்க கூடாத பொருட்களை பார்த்தோம். சமையலில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மிகவும் முக்கியமான அந்த பொருளை இந்த வீடியோவோட கடைசியில நம்ம பார்க்கலாம். பொதுவாக அமாவாசை நாட்களில் என்னென்ன பொருட்களை சமையலில் சேர்க்கலாம்னு பார்த்தோம்னா அவரைக்காய், புடலங்காய், சேப்பங்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளி கிழங்கு போன்ற பொருட்களை சேர்க்கலாம். மாங்காய், உளுத்தம்பருப்பு, பச்சை பயிறு, கோதுமை, வெல்லம் போன்ற பொருட்களையும் நீங்க சேர்க்கலாம். அமாவாசை என்று பாசிப்பருப்பால் செய்யக்கூடிய பாயசம் மற்றும் சர்க்கரை பொங்கல் மிகவுமே விசேஷம். இதுல ஒரு சின்ன தாந்திரிகம் இருக்குங்க. அமாவாசை என்று பாசிப்பருப்பு பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கல், இந்த இரண்டில் ஏதாவது ஒரு பொருளை முன்னோர்களுக்கு படையல் வைத்தால் அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பாக தை, ஆடி மற்றும் மகாலய அமாவாசையாவது இதை நம்ம செய்யணும். ஒரு சின்ன குறிப்பு, சேர்க்கக்கூடாத காய்கறிகளில் இன்னும் 2 முக்கியமான பொருட்கள் இருக்குங்க. காலிஃபிளவர் மற்றும் ப்ரோக்கோலி, இந்த 2 பொருட்களையும் கட்டாயமாக தவிர்க்கணும். சரிங்க, அமாவாசை என்று எந்த காய்கறிகளை சமைத்தால் 1000 காய்கறிகளை சமைத்த பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம். அதில் முதல் பொருள் வாழை மரத்தின் அத்தனை பொருட்களும் அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும். வாழைக்காயை நீங்க சமையலில் கட்டாயமாக நீங்க சேர்க்கணும். வாழைக்காயை எந்த வகையில வேணாலும் நீங்க சேர்க்கலாம். அடுத்ததாக வாழைத்தண்டு, இந்த வாழைத்தண்டில் பொரியலும் நீங்க செய்யலாம் அல்லது சாம்பார் நீங்க வைக்கலாம். அடுத்ததாக வாழைப்பூ, வாழைப்பூ பயன்படுத்தி கூட்டு நீங்க செய்யலாம் அல்லது வாழைப்பூ வடை நீங்க செய்யலாம். இது போல வாழைக்காய், வாழைத்தண்டு அல்லது வாழைப்பூ, இந்த மூன்றில் ஏதாவது ஒரு பொருளையாவது நீங்க செய்யுங்க அல்லது 3 பொருட்களையும் கூட நீங்க செய்யலாம். இரண்டாவதாக நெல்லிக்காயை நீங்க கட்டாயமாக சேர்க்கணும். டைரக்டா நெல்லிக்காயை வாங்கிட்டு வந்து அதை முன்னோர்களுடைய படையலில் வைத்து அதற்கு பிறகு நீங்க சாப்பிடலாம். முக்கியமான விஷயம், நெல்லிக்காய் ஊறுகாயை நாளைய தினம், அதாவது அமாவாசை நாட்களில் பயன்படுத்த கூடாதுங்க. நெல்லிக்காய் ஊறுகாய்னு மட்டும் கிடையாது, எந்த வகை ஊறுகாயாக இருந்தாலும் அமாவாசை நாட்களில் பயன்படுத்த கூடாதுங்க. இப்ப நெல்லிக்காய் சீசன் இருக்கிறதுனால டைரக்டா நீங்க படையலில் வைக்கலாம் அல்லது சமையலில் சேர்க்கலாம். அரை நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய்னு எதை வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். அடுத்த முக்கியமான விஷயம், இப்ப நம்ம பார்த்த பொருட்களை முன்னோர்களுக்கான படையலில் நீங்க வச்சுட்டு அதற்கு பிறகு காகத்திற்கு கொஞ்சமாவது வைக்கணும். சில வீடுகள்ல பார்த்தோம்னா காகத்திற்கு வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்டவங்க சின்ன பாத்திரத்துல தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதுல 2 பருக்கை சாதத்தை மட்டும் நீங்க போட்டுடுங்க. முன்னோர்களுக்கு இது சமர்ப்பணம் ஆகட்டும்னு மனதார நினைச்சுக்கிட்டே அந்த 2 பருக்கை சாதத்தை தண்ணீர்ல நீங்க போடணும். அரை மணி நேரத்திற்கு பிறகு அந்த தண்ணீரை வீட்டு மாடியில அல்லது கிச்சன் சிங்க்ல ஊத்திடுங்க. அந்த 2 பருக்கை சாதத்துடன் நீங்க கிச்சன் சிங்க்ல அல்லது வீட்டின் மாடியில போட்டுருங்க. சோ நாளைய அமாவாசை சமையலில் வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ அல்லது நெல்லிக்காயை கட்டாயமாக சேருங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.